சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இதிலிருந்து ஒரு துளி என்னுடைய நாக்கில் பட்டால் போதும், உடனே என் பேச்சும் மூச்சும் நின்றுவிடும். ஏன் மௌனமாகிவிட்டாய்? இதையெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. அப்படி என்றால் இதை அருந்துவதை தவிர வேறு வழியில்லை. இவருடைய உயிருக்கு ஆபத்துதான். இப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. எதற்கும் இவருடைய குடும்பத்திற்கு செய்தியை சொல்லி அனுப்பிவிடுங்க. மகேந்திரா, மகேந்திரா, என்னை மன்னித்து விடு மகேந்திரா. அம்மா, கருங்குழலி, கருங்குழலி, என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி அலறினாய்? அதிலும் அந்த மகேந்திரன் பேரை சொல்லி அலறினாய். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை அம்மா. அவனை நினைத்தாய் இப்படி அலறினாய்? ஆம் தந்தையே, மகேந்திரனுக்கு ஏற்பட்ட கதியை நினைத்துதான் நான் கதறுகிறேன். இதில் என்ன அதிசயம்? அவனுக்கு என்ன கதி நேர்ந்தால் நமக்கு என்ன? நீ ஏன் அவனை பற்றி கவலைப்படுகிறாய்? அவருக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதே என்னால் தான் எனும் பொழுது நான் எப்படி தந்தையை வருந்தாமல் இருக்க முடியும்? அப்படி அவனுக்கு என்னமா நேர்ந்தது? அவர் அவர் என் கண்ணெதிரிலேயே விஷம் அறிந்து விட்டார். மயங்கி விழுந்த அவரை ராஜ வைத்தியரிடம் நான் தான் கொண்டு சேர்த்தேன். இப்பொழுது அவர் உயிர் ஊசலாடுவதற்கு நானே காரணமாகிவிட்டேன். இது என்ன விபரீதம்? நீ எப்படி அதற்கு காரணமானாய்? அவர் தன் காதலை எடுத்துச் சொல்லி அதற்காக தன்னையே வருத்திக் கொண்ட போதெல்லாம் கூட அவற்றில் ஒன்றுமே உண்மை இல்லை என்று கடுமையாக பேசி அவமதித்தேன். அதெல்லாம் கூட பரவாயில்லை. அவர் தன் நெஞ்சிலே என் பெயரை கத்தியால் கீறிக் கொண்டிருக்கிறாரே, அதை பார்த்த பிறகாவது என் மனம் இழகி இருக்க கூடாதா? அவை அத்தனையும் நாடகம் என்று கூறிவிட்டேனே. அவர் தன் மார்பில் கத்தியால் ஏற்பட்டிருக்கும் அந்த காயத்தின் வடுவை விட நான் பேசிய சுடு சொற்களால் ஏற்பட்ட வடுதானே அவரை மிகவும் பாதித்திருக்கும். அதனால் தானே அவர் அப்படி செய்து கொண்டார். நான் பாவி. ஒருவரின் உண்மையான காதலை புரிந்து கொள்ளாமல் அவரை அவமதித்து கொல்ல முயன்ற பாவி, பாவி, பாவி. கருங்குழலி, கருங்குழலி அம்மா, கருங்குழலி, நீ மகேந்திரனிடம் அப்படி நடந்து கொண்டதில் ஆச்சரியமே இல்லை அம்மா. ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கும் உனக்கும் மோதலாகத்தானே இருந்தது. அவன் உன் மீது ஆரம்ப காலத்திலிருந்தே பகை கொண்டவனாகத்தானம்மா இருந்திருக்கிறான். நீயும் அவன் மீது மிகுந்த வெறுப்பு கொண்டிருந்தாய். அவன் தங்கை கலைவாணி உனக்கு தோழியாக இருந்த போதும் அவன் உன்னிடம் இதமாக நடந்து கொள்ளவில்லையே அம்மா. அதற்கெல்லாம் உச்சகட்டமாக அந்த விவகாரம் வந்துவிட்டது. எதை சொல்கிறீர்கள் தந்தையே? எல்லாம் பணிப்பெண்ணின் விவகாரம் தான். அதை பயன்படுத்தித்தானே அவனை செழியனை மீட்கச் செல்ல முடியாமல் செய்து மணிமாறனை அனுப்பச் செய்தோம். அந்த வஞ்சத்தால் தான் அவன் உன்னை அதிகமாக அவமதிக்கத் தொடங்கினான். அதனால் நீ அந்த அளவிற்கு நடந்து கொண்டதில் ஆச்சரியமே இல்லை. நம்மால் தான் இப்படி நேர்ந்தது என்று நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்பொழுது என் கவலையெல்லாம் வேறு. என்ன தந்தையே? வீரபாகுவிற்கும் எனக்கும் அவர் இந்த அரண்மனையில் வந்து நிலை பெறத் தொடங்கிய காலம் முதலே பகையாகிவிட்டது. மாமன்னருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தவர். அரண்மனையில் உள்ள அனைவருமே அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் என்பதால் அவர் எல்லாவற்றிலும் தானே ஆதிக்கம் செலுத்த நினைத்தார். ஆனால்
நான் பயிற்சி பெற்ற குருநாதர் வேறு என்பதால் அவரை நான் பொருட்படுத்தவில்லை. அவர் வருவதற்கு முன்பே நான் இங்கு பிரதம சேனாதிபதியாக இருந்தவன். அதனால் என்னை எதுவும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது எதற்கு தந்தையே இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏற்கனவே என் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் பகை கொண்டிருப்பவர் வீரபாகு. அப்படிப்பட்டவர் இப்பொழுது நடந்துள்ள சம்பவத்தால் மிகவும் கொதித்து போயிருப்பாரே. அதிலும் அந்த மகேந்திரன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு காரணமே நீதான் என்று தெரிந்தால் நம் குடும்பத்தை பழிவாங்காமல் விடமாட்டார். அவர் மாமன்னரின் அக்கால் கணவர் என்பதால் மாமன்னரும் அவர் பேச்சைத்தானே கேட்பார். அதையெல்லாம் நினைத்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் அவரை பார்க்க போகாமல் இருந்தால் அது இன்னும் அபவாதமாகி விடாதா? தந்தையே, இந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கலங்கி நின்றால் நான் என்ன செய்வேன்? இப்பொழுது வீரபாகுவும் அவர் மனைவியும் எங்கிருக்கிறார்கள்? மகனை காண்பதற்காக வைத்தியர் விடுதிக்கு சென்றிருக்கிறார்கள். சரி, உனக்காக நான் அங்கு வருகிறேன். தந்தையே, என்னம்மா? இப்பொழுது அவர்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தங்களை கடுமையாக பேசினாலும் தாங்கள் அதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். புரிகிறதம்மா. பாசங்களிலெல்லாம் மிகப்பெரியது புத்திர பாசம் என்பதை நான் அறிவேன் அம்மா. எது நடந்தாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்வேன். வா. கதிர்காமா, எழுத்தைப் போலவே எண்ணும் மிகவும் முக்கியம். அதனால்தான் திருவள்ளுவர் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறார். எதிலும் கணக்கிட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. ஆகவே கணிதத்தை நீ முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணத்தை கற்றுக்கொள்வது? இரண்டும் இரண்டும் எவ்வளவு, மூன்றும் நான்கும் எவ்வளவு என்று என்னைத்தானே கேட்கிறீர்கள். உங்களுக்கு விடை தெரியாமல் தானே என்னை கேட்கிறீர்கள். பிறகு எப்படி நான் உங்களிடம் கல்வி கற்க முடியும்? எனக்கு தெரியாமல் நான் உன்னிடம் கேட்கவில்லை அப்பா. உனக்கு தெரிகிறதா என்று பார்க்கத்தான் அப்படி கேட்டேன். எப்படி கேட்டால் என்ன, எனக்கு தாங்க முடியவில்லை. வணக்கம் புலவர் பெருமானே. வாருங்கள் அமைச்சரே. அமைச்சர் வந்திருக்கிறார். அரசருக்கு வேண்டிய புலவர் பெருமானை அமைச்சர் பார்க்க வந்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? அமைச்சரே, தாங்கள் இங்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டதே. அடடா, இவர் இங்கு வந்து பல நாட்கள் ஆகிறதா? அப்படி என்றால் நீங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுங்கள். கதிர்காமா, நாங்கள் நண்பர்கள், எப்போது வேண்டுமானாலும் பேசிக்கொள்வோம். முதலில் நீ இந்த கணிதத்தை எழுதி காட்டு. புலவர் பெருமானே, வேளிர் இளவரசர் ஒன்றை கூறுகிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இளவரசரை அனுப்பி வையுங்களேன். அப்புறம் என்ன, அவரே சொல்லிவிட்டார் அல்லவா? அமைச்சர் வாக்கு அரசர் வாக்குக்கு சமம். நான் வருகிறேன். என்ன அமைச்சரே, உங்கள் பேரன் எப்படி இருக்கிறான்? என்னை பற்றி புகார் சொல்ல அரசரிடமா போகிறான்? அடுத்த முறை அவனை எங்குமே போகாதபடி செய்கிறேன். அமைச்சரே, என்ன இவன் தங்களையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறானே? என்ன செய்வது? கதைகளில் கூறுவது போல அவன் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு. கருடா சௌக்கியமா என்று கேட்கத்தான் செய்வான். உங்களது பேரனை பற்றி ஏதோ பேசினானே? அதை பற்றித்தான் உங்களிடம் பேசலாம் என்று வந்தேன். இவன் எனது பேரனிடம், நான் உங்களையெல்லாம் விட அந்தஸ்தில் மிக உயர்ந்தவனடா. இந்த நாட்டையே ஆட்டி படைக்கும் சர்வாதிகாரினி என் அம்மாதான். உங்கள் மன்னர் இருக்கிறாரே, கரி காலர், கரிந்து போன காலை பெயராக வைத்திருக்கிறாரே, அவருக்கே ஆலோசனை சொல்வது என் அம்மாதான். போதும், நிறுத்து உன் பேச்சை. கரிகாலர் என்ற பெயருக்கு பொருள் தெரிந்தால் நீ இப்படி பேசுவாயா? காலன் என்றால் காலை கொண்டவன் என்று பொருள். கரிகாலன் என்றால் யானையின் பலம் கொண்ட காலை படைத்தவன் என்பதுதான் பொருள். அந்த காலை கொண்டு மிதித்தால் யாரும் மிஞ்ச முடியாது. அதனால்தான் சோழ நாடு பேரரசாக விளங்குகிறது. போதும், நீ இப்படி சோழன் புகழ் பாடுவதை நிறுத்து. நான் வேளிர்குடி இளவரசன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? எந்த வேளிர்குடி? எங்கள் சோழ மன்னரிடம் போர் புரிந்து வெற்றி பெற முடியாமல் தோற்று ஓடியதே அந்த வேளிர்குடியா?
அடே சோழ நாட்டு கோழையே, என் அப்பாவை பற்றியா இழிவாக பேசுகிறாய்? வேளிர்குடி பெரிதா இல்லை சோழ நாடு பெரிதா என்று இப்பொழுதே தீர்மானித்து விடலாம். உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். வேண்டாம் கதிர்காமா, விட்டுவிடு. என் அப்பாவை பற்றி இழிவாகவா பேசுகிறாய்? கதிர்காமா, இதோ வருகிறேன். கதிர்காமா, வேண்டாம். ரத்தம் வருகிறது பார். நான் சொல்வதை கேள். வேண்டாம் கதிர்காமா. உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கதிர்காமா. என்ன ஆங்காரம் அவனுக்கு? மன்னரிடம் இதை பற்றி சொன்னீர்களா? அதை பற்றித்தான் இப்பொழுது சொல்லிவிட்டு போகிறான். இந்த முறை மன்னரிடம் நீங்கள் போனீர்கள் என்றால் அடுத்த முறை எங்குமே போக முடியாமல் செய்து விடுவேன் என்கிறான் அவன். மன்னர் என்ன சொன்னார்? அவர் சிறுபிள்ளைகள் விவகாரத்தில் என்ன சொல்லிவிட முடியும்? அதோடு மங்கம்மா மன்னர் முன்பு வந்து நாடகமாடி என் பிள்ளையின் கை கால்களை முறித்து போட்டுவிட்டுத்தான் வந்தேன் என்றார். ஆனால் நாங்கள் திரும்பிச் சென்றபோது கதிர்காமன் விளையாடிக் கொண்டுதான் இருந்தான். எதையும் எப்படியும் மாற்றி பேசுவாள் மங்கம்மா. மன்னர் அதை நம்புகிறாரோ இல்லையோ, நம்புவது போல் காட்டிக்கொள்வார். ஆனால் மங்கம்மாவோ மகன் வீரச்செயல் புரிந்ததாக நினைத்து அவனை கொஞ்சிவிட்டு வந்திருப்பாள். அப்படித்தான் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட குரூர குணம் கொண்ட கதிர்காமனுக்கு நீங்கள் கல்வி கற்பிக்கத்தான் வேண்டுமா? வேம்புக்கு எவ்வளவுதான் பாலை வார்த்தாலும் அது இனிக்கவா செய்யும்? கதிர்காமன் இங்கு ஒழுங்காக கல்வி கற்கிறான் என்றா நினைக்கிறீர்கள்? அதுதான் இல்லை. இங்குள்ள பாத்திர பண்டங்களை எல்லாம் உடைத்து, நான் எழுதிய ஏடுகளை எல்லாம் கிழித்து அட்டகாசம் செய்கிறான். என்னால் என்ன செய்ய முடியும்? வேறு வழியில்லாமல் அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் நான் பாடம் நடத்துகிறேன். புலவர் பெருமானே, அப்படித்தான் தாங்கள் அவனுக்கு கற்பித்தாக வேண்டுமா? என்ன அமைச்சரை இப்படி கேட்கிறீர்கள்? மன்னர் என்னை அன்று அழைத்து பேசிய போது தாங்களும் தானே உடன் இருந்தீர்கள். மன்னரே என்னை அழைத்து கதிர்காமனுக்கு கல்வி கற்பித்து அவன் நல்லபடியாக வாழ வழிகாட்டுங்கள் என்று சொல்லும்போது நான் எப்படி மறுக்க முடியும்? ஆனால் கதிர்காமன் இங்கு வந்த சில நாட்களிலேயே அது முடியாது என்பது புரிந்துவிட்டது. இருந்தாலும் இயன்ற அளவு முயன்று பார்க்கலாம் என்று சொல்லித் தருகிறேன். புலவர் பெருமானே, தாங்கள் அறியாததா என்ன? நாம் விதைகளை தூவும் போது பக்குவப்பட்ட மண்ணில் விழும் விதைகள் உடனே பலன் தரும். அதே நேரத்தில் கெட்டிப்பட்ட மண்ணில் விழும் விதைகள் சிறிது காலம் சென்றுதான் பலன் தரும். ஆனால் பாறையில் விழும் விதைகளோ பயனே இல்லாமல் தானே போகிறது. இந்த கதிர்காமன் கடினமான பாறை. இவனுக்காக நீங்கள் ஏன் காலத்தை வீணாக்குகிறீர்கள்? இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் தான் மிஞ்சப் போகிறது. இருந்தும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் மன்னரே அந்த அளவிற்கு கூறியிருக்கும் பொழுது தாங்கள் இவனது அட்டகாசங்களை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். கதிர்காமனை மாற்ற முடியாது என்று தாங்களே கூறிவிட்டீர்கள். இருந்தாலும் இங்கு வரும் வேறு பிள்ளைகள், அவர்கள் கதிர்காமனால் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தங்களுக்கு நல்லது. கதிர்காமனை மாற்றவே முடியாது. அவன் மாறவும் மாட்டான். புலவரே, நான் வருகிறேன். வாருங்கள் அமைச்சரே. செண்பகம், என் மனம் வெறுத்து விட்டதடி. இனி நான் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன்? எதற்காக நான் இங்கே வாழ வேண்டும்? தங்கள் எண்ணம் புரிகிறது இளவரசி. ஆனால் என்னை பற்றியும் சற்று நினைத்து பாருங்கள். நானும் இன்னும் இங்கே உள்ள சில பெண்களும் உங்களுக்காகத்தான் இருக்கிறோம். நீங்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு வேலை இல்லை. எனக்கு மட்டும் என்ன வேலை இருக்கிறது? எங்கிருந்தோ வந்தவள் செய்யும் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அடங்கி வாழ வேண்டும். மாதர்குலம் மாணிக்கமாம் எனது அண்ணி வாழ்ந்த இடத்தில் இந்த முத்தநகை வந்து உட்கார்ந்து கொண்டாள் என்பதற்காக இவளை அண்ணி என்று அழைக்க வேண்டுமாம். இது என்னால் எப்படி முடியும்? என்ன இளவரசி இப்படி பேசுகிறீர்கள்? உங்கள் அண்ணன் முத்துநகையை மணந்து விட்டார். மகாராணி என்ற பட்டத்தையும் கொடுத்து விட்டார். வேளிர் குலமே அவரை ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்படி இருக்க
தாங்கள் மட்டும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் அது முறையாகுமா? யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை ஆண் வேடமிட்டு என்னை ஏமாற்றிய வேஷக்காரி அவள். மோக வலையை வீசி அண்ணனை மயக்கி வைத்திருக்கும் மாயக்காரி அவள். அவளை வணங்குகிறேன் மன்னா. மாமன்னருக்கு எனது பணிவான வணக்கம். என்ன தாமரை இது? புதிதாக வணக்கம் எல்லாம் சொல்கிறாய்? மன்னர் வரும்பொழுது என்னை போன்றவர்கள் மரியாதை செலுத்த வேண்டாமா? தாமரை, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய்? உன் அண்ணனிடம் உனக்கு என்ன பாராமுகம்? நீங்கள் என்ன முன்பு போலவா நடந்து கொள்கிறீர்கள்? நான் உங்கள் தங்கை என்ற நினைவாவது உங்களுக்கு இருக்கிறதா? அது இருந்தால் இப்படியெல்லாம் செய்வீர்களா? நான் என்ன செய்து விட்டேன்? ஏன், அது உங்களுக்கே தெரியாதா? நீ முத்துநகையை பற்றித்தானே கூறுகிறாய். அதற்கான எல்லா காரணங்களையும் நான் உன்னிடம் சொல்ல முடியாது தாமரை. ஒரு தங்கையிடம் அண்ணன் சொல்ல முடியாத பல ரகசியங்கள் அதில் இருக்கின்றன. இப்போது நான் உன்னை எதற்காக காண வந்தேன் என்று நீ கேட்கவில்லையே. அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தாமரை, நான் செய்யும் காரியங்கள் சரியா தவறா என்பது பற்றி உனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். நீ சிறுமியாக இருந்தபோது நடந்த நிகழ்ச்சிகளின் பாதிப்பு கூட உனக்கு தெரியாது. உனக்கு வேடிக்கை காட்டுவதற்காகவும் உணவு ஊட்டுவதற்காகவும் உன் அண்ணியுடன் நீ ஓடி பிடித்து விளையாடிய அந்த அரண்மனை, நான் மன்னனாக வீட்டிருந்து மற்ற வேளிர்குடி மன்னர்களும் இந்த நாட்டு மக்களும் போற்றி புகழ்ந்த மெடலை கூட்டத்தின் அரண்மனை, அந்த சோழ மன்னனால் மண்மேடாக்கப்பட்டதால் உன் அண்ணியோடும் உன்னோடும் உயிர் பிழைத்தால் போதுமென்று இந்த கானகத்திற்கு ஓடி வந்தேன். அறுசுவை உணவு உண்டு அம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்து உறங்க வேண்டிய என் மனைவியும் தங்கையும் காய்கனி கிழங்குகளை உண்டு மரக்கட்டிலில் விரிப்பு கூட இல்லாமல் உறங்கியும் வாழ நேர்ந்ததே. அதைக் கண்டு எத்தனையோ இரவுகள் உன் அண்ணன் இரத்த கண்ணீர் வடித்திருக்கிறேன் தாமரை. அதையெல்லாம் இப்பொழுது திடீரென்று மறந்து வேறு ஒரு வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள முடியாது தாமரை. அதனால் இந்த கானக வாழ்வை, மறைமுக வாழ்வை எத்தனையோ போராட்டங்களுக்கு இடையில் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிறு ஆறுதலாக முத்துநகை என் வாழ்வில் இடம்பெற்றிருக்கிறாள். அதை ஏன் நீ எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? தாமரை, எனது இந்த போராட்டம், நமது இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளவு காலம் தொடரப்போகிறது என்பது எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. இந்த நிலையில் நான் இங்கும் அங்கும் சென்று அவரையும் இவரையும் பார்த்து எவ்வளவோ பணிகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒன்றிணைக்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் என் மனைவியும் தங்கையும் ஒருவருக்கொருவர் மாறுபட்ட காரணங்களுக்காக போராடிக் கொண்டிருந்தால் ஒரு பேரரசுக்கு எதிராக நான் நடத்த இருக்கும் போராட்டத்தை எப்படி என்னால் முறையாக நெறிப்படுத்த முடியும்?